ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லுன்னு டாக். இன்றைக்கி இப்படி வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு vlog தான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? ஸோ நம்மளோட வீட்டில் குட்டி கிருஷ்ணன் இருக்கான், சஸ்வந்த். ஸோ இன்றைக்கி சஸ்வந்தோட ஷோ. நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணன் சஸ்வந்தோட ஷோ தான். ஸோ எனக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும்னு ஆசை. பட் சஸ்வந்த் அதுக்கெலாம் கோஆப்ரேட் பண்ணலை. ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சான். ஸோ இனிமேல் தான் நான் அவனுக்கு கிருஷ்ணன் வேஷம்லாம் போட போகிறேன். எனக்கு ப்ராப்பராக எப்படி சாமி கும்பிட்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு ரொம்ப ஆசை சஸ்வந்துக்கு குட்டி கிருஷ்ணன் வேஷம் போடணும் அப்படின்ட்டு. பிகாஸ் சஞ்சய்க்கு நாங்கள் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி சஸ்வந்துக்கு போடணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால் ஒரு vlog-ஆகவே எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சஸ்வந்தை நான் குளிக்க ஊற்ற போகிறேன். டைம் ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு செட்டு கிடச்சிது. இங்கே ரொம்ப அவைலபிளாக இருக்குது. இது சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு இந்த க்ரீடோ இதெல்லாம் வேணும்னு ஆசை. பட் நம்ம செய்யலாமா இல்லை வெளியில் இந்த மாதிரி கிடைக்குமான்னு. பட் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக இந்த மாதிரி செட் அவைலபிளாகவே இருக்குது. எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இது 300 சம்திங் சொன்னாங்க. பரவாயில்ல, வர்த்தபிள் தான், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறேன் சஸ்வந்தை. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டியானம், கிரீடம், இந்த மாதிரி ஒரு மணி, ஃப்ளூட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு கிருஷ்ணன் நம்ம டெக்கரேட் பண்ண என்னெல்லாம் தேவையோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் போடுறதுக்கு சஸ்வந்த் கோஆப்ரேட் பண்ணுவானா அப்படின்னு எனக்கு தெரியல. மார்னிங்கே ஒரு தடவை சஸ்வந்த் குளிச்சாச்சு. இப்போ சும்மா ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா இந்த இடத்துல வச்சு அவனை ஃப்ரெஷ்ஷப் பண்ணிகிட்ருக்கோம். இவரை ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு குட்டி பசி இருக்கும் இல்லையா? அதை நம்ம சரி பண்ணிட்டா தான் அதுக்கப்புறமா அவன் பசிக்குதுன்னு அழுக மாட்டான் இடையில. அதுக்கப்புறமா நம்ம டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் ஊட்ட முடியாது. ஸோ ஒரு குட்டி பசியை அவனுக்கு சரி பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி மை ஃபேவரட் காஃபி, அதை நான் குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை. ஜஜுபாய் வா. வீட்டில் செஞ்ச கஞ்சி தான், அரிசி கஞ்சி, அதுதான் நான் ஊட்டுவேன் அவனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சச்சுபாய்க்கு எப்போவுமே ஃபேஸ் க்ரீம் சிபாமெட் தான் யூஸ் பண்ணுறேன். சிபாமெட்டோட லோஷன் அண்டு ஃபேஸ் க்ரீம், எனக்கு ஃபேஸ் க்ரீம் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிறந்ததுலேருந்து இவனோட ஃபேஸ்க்கு இது மட்டும் தான் 1 monthலேருந்து போடுறேன். எல்லாருமே கேட்பாங்க, ஃபேஸ் மட்டும் தனியாக பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். அதே மாதிரி சிபாமெட்டோட லோஷன் இப்போ லாஸ்ட் 1 month-ஆக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி மதர் கேர் யூஸ் பண்ணேன், அது நல்லா இருந்துச்சு. இப்போ இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அதனால் அந்த டைமில் யூஸ் பண்ண வேணாம்னு கொஞ்சம் லேட்டாக நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு மதர் கேர் அண்டு சிபாமெட் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது எனக்கு சிபாமெட் தான் எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. மதர் கேரும் நல்லா இருக்குது. காஸ்ட் வைஸாக பார்த்தா அது குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் சச்சுபாயை கிளப்புறது எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு டாஸ்க்காக இருந்தது. அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டால், நாங்கள் சச்சுபாயை கிளப்பினோம், செல்ஃபி எடுத்தோம். இது ரெண்டையும் தவிர எதுவுமே பண்ணல. பிகாஸ் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணது, 9 o'clock தான் அவனுக்கு ட்ரெஸ் பண்ணியே முடித்தோம். நான் எப்போவுமே பவுடர் அதிகமாக அடிக்க மாட்டேன். பிகாஸ் பவுடர் அடிக்கக்கூடாது, அது நிறைய ரீசன்னால சொல்கிறாங்க. ஸோ நான் எப்போவுமே பவுடர் அடிக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கிறேன். நான் எப்போவுமே ஃபேஸ்க்குலாம் நான் அவ்வளோ பவுடர் எடுக்க மாட்டேன். நம்ம பர்ஃப்யூம் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி பர்ஃப்யூம் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறேன் நான் பவுடரை. வீட்டில் அவங்க அப்பா இருந்தால் ஹெல்ப்பாக இருக்கும். அவங்க
கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் வந்து பிக்கஸ்ட்டு டாஸ்க் பண்ணேன், சச்சு பாய்க்கு கிருஷ்ணன் டெக்கரேஷன் பண்ணேன் மட்டும்தான் சொல்ல முடியும். அது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது வந்து சஞ்சய். ஸோ அப்படி ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தான். அவன் எடுத்தது தான் இன்றைக்கான வீடியோ ஆயிடுச்சு. என்னால் ஃப்ரைடே வீடியோ போட முடியல. அதுக்கு ரீசன் வந்து நான் கம்யூனிட்டி பாக்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ சச்சுபாயை டோட்டலாக கிருஷ்ணனை மாற்றினதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, சச்சுபாயை வந்து எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, கிருஷ்ணர் பாதம் போடணும். ஸோ வந்து குட்டி கிருஷ்ணனை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ குட்டி கிருஷ்ணனை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். அவளுக்கு ரொம்ப அழகாக பாதம் போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது டைம் வந்து 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணோம், கிருஷ்ண டெக்கரேஷன் போட்டோம், தென் வந்து செல்ஃபி எடுத்தோம். இது மட்டும்தான் பண்ணோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. வாவ், செம்ம க்யூட்டாக இருந்தான் கிருஷ்ண வேஷம் போட்டதுக்கப்புறம். ஆனால் எல்லாத்தையும் கழட்டி விட்டான், கையில் மாட்டினது அத்தனையும் கழட்டி விட்டான். அவனால் ஒரு இடத்துல இருக்க முடியாது, சரியான வால் பையன் அவன். பட் இருந்தாலும் இந்த கிருஷ்ண வேஷம் இந்த கிரீடெல்லாம் வச்சுட்டு அவன் நகர்ந்து போகும்போது தவழும் போது நாங்கள் பின்னாடி ஓடி ஒரு இதெல்லாம் போட்டோம். அவ்வளோ க்யூட்டாக இருந்தான். அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, கிருஷ்ணன்னாலே சுட்டி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சேம் அதே மாதிரி டிட்டோ கிருஷ்ணன் வந்து சுட்டித்தனம் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. கிருஷ்ணரை வந்து அவங்க அம்மா வந்து கட்டி வச்சு தான் வளர்த்தாங்களாம். அந்த மாதிரி தான் இது வந்து சுட்டி பண்ணிகிட்ருக்கு. ஒரு செகண்ட் இருக்க மாட்டான். நான் வந்து சும்மா வீட்டில் நம்ம வந்து பாதம் லைட்டாக போடலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நான் கிருஷ்ணன்லாம் நான் இதுக்காக தான் ரொம்ப ஆசைப்பட்டு போட்டேன். பட் இங்கே வந்து என்னால் ரெடி பண்ண முடியல. கிருஷ்ணா வர்றாங்க. இது வந்து நான் ரிலேஷன் வீட்டுக்கு குட்டி கிருஷ்ணா கேட்டாங்க இல்லையா, அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போகும்போது எடுத்தது. அவங்க வந்து கையிலையே வரைஞ்சிட்டாங்க. அதுக்கு மேலே இவனோட பாதத்தை வச்சு சாமிக்கிட்ட வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இது மாதிரி தான் நான் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் நம்ம வீட்டில் வால் பையன் இருக்கனால எதுவும் நடக்கலை. ஆனால் நாங்கள் ஃபைனலாக சாமி கும்பிட்டோம். வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல. ஃபைனலாக வந்து ஸ்வீட்டு, நான் செஞ்ச கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல. ஏன்னா நான்லாம் ஃபுல்லாக வந்து அப்படி ஆகிட்டேன். வீடியோலாம் மறந்துட்டேன், அந்தளவுக்கு ஆகிட்டேன் நான். இந்த பாதத்துக்கு மேலேயே அவங்க வந்து அவங்க வந்து அந்த பச்சரிசியில் அழகாக பாதம் வரைஞ்சிருந்தாங்க. வெறும் பால், ஒரு கொஞ்சம் ஸ்வீட் மாதிரி வச்சு அவங்க வந்து சாமி கும்பிட்டாங்க. அழகாக அவங்க கையிலேயே பாதம் வரைஞ்சிருந்தாங்க. அந்த பாதத்துக்கு மேலே குட்டி கிருஷ்ணாவை நடக்க வச்சாங்க. ரொம்பவே அழகான டெக்கரேஷனாக இருந்தது குட்டி கிருஷ்ணனுக்கு இன்றைக்கி. எனக்கு அப்படியே இவனுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிது. செம்மையாக இருந்தான் பார்க்குறதுக்கு, எனக்கு அவ்வளோ பிடிச்சிது. வெறும் ஃபோட்டோவாக தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோ தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சிரிக்கும்போது சரி, அவ்வளோ க்யூட்டாக இருந்தான். அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அந்த ஃப்ளூட்டெல்லாம் வச்சு அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் அவன்.
நெத்தியில் வந்து அந்த பொட்டு நான் வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்து சும்மா லைட்டாக பொட்டுன்னு பேருக்கு தான் வச்சேன். ஆனால் அதுவே அவ்வளோ அழகாக இருந்தது. சிச்சுபாய் வந்து சொல்லவே முடியாது, செம்ம க்யூட்டாக இருந்தான். நான் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவ்வளோ க்யூட்டாக இருந்தான். ஸோ மாமுலாம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன். இந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபைனலி என்னாச்சு அப்படின்னா, அந்த கிரீடத்தெல்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டான். அப்போ பார்க்கும்போது கிருஷ்ணன் மாதிரி இல்லை, தெனாலிராமன் மாதிரி இருந்தான். ஸோ நாங்களே சொல்லிக்கிட்டோம், அழகில் கிருஷ்ணன், சேட்டையிலையும் கிருஷ்ணன், அறிவில் தெனாலிராமன் அப்படி சொல்லிட்டோம். ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தோம் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி. இது முழுக்க முழுக்க சஸ்வந்தோட ஷோ தான். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் பிளான் பண்ண வீடியோ கண்டிப்பாக அது வரவே வரல. நான் வேறு மாதிரி பிளான் பண்ணேன். பட் வந்து அது நடக்கலைனாலும் சஸ்வந்தோட சுட்டித்தனம், அது மாதிரி அவனுக்கு அந்த டெக்கரேட் பண்ணியிருக்க கிருஷ்ணன், இந்த தெனாலிராமன் இதெல்லாம் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி கீழே போய் கமெண்ட்டும் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.